இங்கே இருக்கிற 2 பேரை கிள்ளி விட்டு திமுக திட்ட விட்டோம்னா திமுக ஒரு சூழ்நிலையில் கட்டை எடுத்து மட்டும் அடிச்சிருச்சுன்னா இங்கே பாருங்க உடனே ராகுல் காந்தி அம்மாட்ட போயிட்டு அம்மா பாருங்கம்மா கட்டை எடுத்து நம்ம கட்சிக்காரங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு அம்மாவுக்கு உடனே ரோஷம் வந்துருச்சு இல்லை, அதுக்காக ஒரு உசுப்பேத்துறாங்க. அண்ணா விஜய்க்கு காங்கிரஸ் பெரிய சர்வைவல் ஃபண்டுக்கு, ஏன்னா அவருக்கு ரொம்ப இது. நீங்கள் எல்லா மைனாரிட்டிஸும் நம்ம விஜய் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம், அதுவே தப்பு. கிறிஸ்டியன்ஸே ஒரு செக்டர் தான் பண்ணுறான், முஸ்லீம்ஸில் சுத்தமாக விஜய்க்கு சப்போர்ட் கிடையாது. நீங்கள் அது எனக்கு என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. பட் உண்மையிலே பிஜேபி இருக்கிறனால ஏடிஎம்கே இருக்கிறான், விஜயை ஏற்க மறுக்கிறான் முஸ்லீம்ஸு, டிஎம்கே தான் ஃபேவரபுளாக பார்க்குறான். கிறிஸ்டியன்ஸ்லேயே ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் நாளைக்கு விஜய்க்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபண்டு ஃப்ளோங்கிறப்ப அவனுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த டைட் சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் வேணும். ஏன்னா பக்கத்தில் 2 ஸ்டேட்லேயும் நீங்கள் ரூலிங்கு, தெலுங்கானாலேயோ கர்நாடகாலேயோ அங்கேருந்து கூப்பிட்டு டிகே சிவகுமார் ஒரு 1000 கோடி கொண்டா கொடுத்துருவாங்க. ஸோ காசுக்கு விஜய்க்கு உங்களுக்கு காங்கிரஸ் தேவை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் ப்ளஸ்னா பாண்டிச்சேரியில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும், கேரளாவில் சப்போர்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி, கேரளாவில் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு கல்லில் 3 மாங்கான்னு நினைக்கிறானே தவிர, நான் உண்மையாக சொல்லணும்னா கேரளாவில் கூட உங்களுக்கு ஆட்சியை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அங்கே பினராயி விஜயனுக்கு அப்புறம் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் அந்த கம்யூனிசம் அழிஞ்சிக்கிட்டே வருது, அந்த எண்ண ஓட்டங்கள் மாறுது. அந்த சமயத்தில் இப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் கொண்டு போய் அங்கே நாளைக்கு எம்எல்ஏ ஆனதுனால, எம்பி ஆனதுனால மக்கள் உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க, அதனால உங்களுக்கு அது கை கொடுக்கணும் கூட வச்சுக்கலாம். பாண்டிச்சேரி ஒன்றும் புதுசில் நீங்கள் ஏற்கனவே இருந்ததுன்னா, இப்போ இந்த தடவை நீங்கள் கலவரம் பண்ணி உங்களை காலி பண்ணி விட்டாங்க, இல்லைன்னா திரும்பி காங்கிரஸ் தான் வந்திருக்கும். இது 2 கைப்பற்றினாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார க்ளோஸ் ஆயிடுவீங்க இவங்களுக்கு. ஆனால் காங்கிரஸாரு முடிங்க, நல்லா சொல்லிட்டு வரீங்க. இப்போ திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேறுனா இப்போ 18ங்கிறது 28, 30, 25 அப்படி ஆகுமா? 18ங்கிறது 8 ஆகுமா? எப்படி போகும்?